பணத்தி என்ன? அருண்மொழியா? பொன்னியின் செல்வன். பொன்னியின் செல்வனுக்கு என்ன? பொன்னி அனாதையாகிவிட்டாள் அரசே. கோடியக்கரையிலிருந்து செய்தி வந்திருக்கிறது. அருண்மொழி நலமாக இருக்கிறான் என்று மட்டும் சொல். வேறு எதையும் சொல்லாத. கடலுக்குள் வீழ்ந்து விட்டது. வந்தியத்தேவனுடன் மூழ்கினான். முடிந்து விட்டது. அவன் சொத்ததை நீ பார்த்தாயா? நம் முதல் எதிரி ஆதித்த கரிகாலன். அருண்மொழியின் மரண செய்தியை கேட்டு மதம் பிடித்த யானை போல் கிளம்பி வந்து கொண்டிருப்பான். இது யாருடைய சதி? அவருடைய சதியா? அந்த பழுவூர் நாகப்பாம்பின் சதியா? கரிகாலன் 100 அருண்மொழிக்கு சமம். அவன் சடலத்தை கண்ணால் பார்க்க வேண்டும். தீ இன்னும் மணையவில்லை. யாரதாங்க? அருண்மொழியை கொல்ல முடிந்ததா உன்னால்? ஒரு நல்ல செய்தியோட வந்திருக்கேன் இளவரசே. அருண்மொழி பற்றியா? ஆமாம் இளவரசே. பொன்னியின் செல்வன் வரும் பௌர்ணமி நாளில் ஒரே சமயத்தில் 3 புலிகளும் கொல்லப்பட வேண்டும். இதை தொடங்கி வைத்தால் நானே முடித்து வைக்கிறேன். அவள் கைகள் கூப்பியிருப்பது தாமரை முட்டு போல் இருக்கும். குந்தவை, யார் இந்த இளவரசி? இளவரசி வேறொருவரை நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர் இளவரசிக்கு ஒரு வாக்குறுதி அளித்தார். உயிர் உங்களுடையது. ஒரு நாள் மறைந்து உலகத்திற்கு நீ பழுவிட்டார் இரணிடைய ராணியாக இருக்கலாம். ஆனால் எனக்கு நீ என் நந்தினி. முதலில் ஆசை காட்டினான். நாய் போல் அடித்து விரட்டினார்கள். நினைவிருக்கிறதா? வீரபாண்டியர் அவளை சொந்த மகள் போல் பாதுகாத்தார். மறக்க வேண்டாம். இங்கு சிற்றரசர்கள் கூடியருக்கு எதிராக சதி செய்வதாக ஒற்றர்கள் சொன்னார்கள். அவரை எதிர்க்கும் எவரும் எங்கள் கைகளால் கொல்லப்படுவார். சோழ குலத்தையே வேரோடு அழிக்கும். இன்று இரவு கரிகாலன் உயிருக்கு ஆபத்து. பழுவூர் ராணியால். என் நோக்கம் ஒன்றுதான். இந்த போரில் அருண்மொழியின் தலையை பற்றி உங்கள் கைகளில் தருகிறோம். சதி செய்வது எனக்கும் பிடிக்கும். சோழ நாட்டை பிரித்துக் கொடுக்க வேண்டும். பெற்ற தாயின் ஒரு பார்வை வெட்டி எடுத்துக் கொள்கிறேன். என் நாட்டு மக்களை ஏமாற்றி என்னை ஓடி ஒளிய சொல்கிறீர்கள். மக்களை நம்பாதவன் மக்களை ஆள முடியாது. உன் கையால் செத்தால் தான் எனக்கு விடுதலை. உன் கையால் தான் நான் சாக வேண்டும். கொள்ளென்னை!